அத்தியாயம் 18. செயல்பாடும் செயலும். உலகில் உள்ள நாடுகளையெல்லாம் கர்ம பூமி, போக பூமி என இரு பிரிவுகளாக பாகுபடுத்தலாம். ஆன்மீக நோக்கத்துடனான செயல்பாடுகளில் ஈடுபடுபவர்களை கொண்ட நாடுகள் மற்றும் புலன்கள் காட்டும் வழியே சென்று வழிகாட்ட உயர்ந்ததாக எந்த நோக்கமும் இல்லாத மக்கள் வாழும் நாடுகள். இந்த பிரிவுகள் காலங்காலமாக மக்கள் வைத்திருக்கும் லட்சியங்களை அழுத்தமாக எடுத்துக்காட்டுகின்றன. உள்ளேயும் வெளியேயும் உள்ள இறைவனை சிறப்பிப்பதே செயல்பாடுகளுக்கெல்லாம் சரியான குறிக்கோள் என்று கண்டுபிடித்து வாழும் நாடுதான் பாரதம் அல்லது இந்தியா என்னும் கர்மபூமி. கர்மம் என்பது கட்டாயமாக செய்ய வேண்டியது. அது ஒவ்வொரு சிந்தனையிலும் உள் அடங்கியுள்ளது. பொருள் இயலுடன் சம்பந்தப்பட்டது. ஆன்மீகமானது என்று இது இருவகைப்படும். லௌகீக, அதாவது இந்த உலகத்துடன் சம்பந்தப்பட்டது, மற்றும் வைதீக, அதாவது வேதங்கள் அல்லது மத நூல்களின் கட்டளையின்படி செயல்கள் செய்யப்படுவது. உயிர் வாழ்வதற்காக செய்யப்படும் கர்மம் பொருள் இயலுடன் சம்பந்தப்பட்டதாகும். மனிதனை தெய்வீகத்திற்கு உயர்த்தும் வைதீக செயல்கள் வேதங்கள் அல்லது பின்னர் எழுதப்பட்ட சாஸ்திரங்கள் அல்லது ஸ்மிருதியை ஆதாரமாக கொண்டவை. அவை மனம், உணர்வு, உடல் சார்பானவை என்ற மூன்றில் எதுவாகவும் இருக்கலாம். முந்தைய வாழ்வுகளிலோ இந்த வாழ்விலோ எடுத்துக்கொண்ட செயல்பாடுகளாலும் அவை தீர்மானிக்கப்படலாம். முன்பு வாழ்ந்த பிறவிகளில் செய்த செயல்களின் விளைவுகள் இந்த பிறவியை தாக்கம் செய்பவற்றை பிராப்த கர்மம் என்பர். இப்போது செய்து கொண்டிருக்கின்ற செயல்கள் வரும் பிறவிகளை தாக்கம் செய்யக்கூடியதால் அவற்றை ஆகாமி என்பர். சேர்த்து வைத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு பிறவியிலும் கழித்து கொண்டிருக்கும் கர்மம் சஞ்சித கர்மம் எனப்படும். ஒருவரின் வாழ்க்கையில் ஏற்படும் விளைவுகளை ஆதாரமாக வைத்து இந்திய ஸ்ருதி, ஸ்மிருதி நூல்கள் இவ்வாறு 3 வகையாக பிரித்துள்ளன. கர்மா என்ற வார்த்தை சிறியதாகவும் பொருள் அடர்த்தி உள்ளதாகவும் இருக்கிறது. அதை யார் வேண்டுமானாலும் தங்கு தடையின்றி உபயோகப்படுத்துகின்றனர். ஆயினும் மனித குலத்திற்கு அது வெளிப்படுத்தும் கருத்தும் லட்சியங்களும் மிகுந்த அர்த்தபுஷ்டியானவை. கர்மம் என்பது வெறுமே உடலால் செய்வது மட்டுமல்ல. அது மனத்தளவில், வார்த்தையளவில், உடல் அளவில் செய்யப்படுகிறது. ஒவ்வொருவரும் தன் பகுத்தறிவை உபயோகித்து எவ்வளவு மதிப்பு அறிய முடிகிறதோ அவ்வளவு அர்த்தம் அவரால் கிரகிக்க முடியும். கர்மம் என்பதில் மனிதன் செய்யும் அத்தனை செயல்களும் அடங்கும். அது உலகத்துடன், புனித நூல்களுடன், ஆன்மீகத்துடன் சம்பந்தமுள்ளதாக இருக்கலாம். இந்த மூன்றும் ஒன்றோடு ஒன்று பின்னிப் பிணைந்துள்ளன. உலகாயத கர்மம் புண்ணியம், பாவம் ஆகியவற்றை சேர்க்கிறது. மத நூல் சம்பந்தப்பட்ட கர்மம் பல தலைமுறைகளாக ஆன்மீக தேடலில் உள்ளவர்களின் அனுபவத்தில் ஊறியுள்ளது. ஆன்மீக கர்மமானது இதயத்தை தூயதாக்கி உள்ளிருக்கும் இறைவன் ஒளி வீசுமாறு செய்கிறது. கர்மா என்ற நதியானது மேலும் மேலும் வேகமாக வேகமாக ஓடி வாழ்க்கை சக்கரத்தை திருப்பிக் கொண்டு அதை இடைவிடாத செயலில் ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறது. கர்மம் என்றால் அசைவு அல்லது எது அசைவை தூண்டுகிறதோ அது. வெளியில் காற்று அசைகிறது. காற்றின் அசைவு சூட்டை ஏற்படுத்துகிறது. காற்றின் அசைவு உராய்வதை ஏற்படுத்துவதால் உள்ளிருக்கும் சூடு வெளிப்படுகிறது. காற்றை உள்ளே சுவாசித்து வெளியே விடும் வரை உயிரினங்களால் உடலில் வெப்பநிலையை பேண முடிகிறது. சீக்கிரம் சீக்கிரம் சுவாசித்தால் வெப்பநிலை அதிகரிக்கிறது. சூடு என்பது தீயின் குணம். தீயிலிருந்து நீர் பிறக்கிறது. சூரியன்
மேகங்களை ஏற்படுத்துவதை பார்க்கலாம். நீர்த்துளிகள் வேறு தனிமங்களுடன் ஒன்று சேர்ந்து பின் கெட்டியாகி மண்ணாகிறது. மண் மரம் செடிகளை உண்டு பண்ணி வளர்க்கிறது. அவை மனிதனை போஷித்து அவனை ஆரோக்கியமாக வைக்கின்றன. இந்த செடிகள் மனிதன் உண்ணும் தானியங்களை கொடுக்கின்றன. தானியத்தின் பரிசுதான் வம்ச விருத்தி செய்யும் மனிதனின் வீரியம். இதுதான் சிருஷ்டி கர்மம் தொடர்ந்து நேரிடச் செய்கிறது. இவ்வாறுதான் ஸ்மிருதி சுருக்கமாக இவற்றை விளக்கியுள்ளது. சுருக்கமாகச் சொன்னால், கர்மம் அசைவு, முன்னேற்றம், பரிணாம வளர்ச்சி, பாரம்பரிய விளைவு என பார்க்க முடிகிறது. இந்த பரந்த நீரோட்டம், இந்த தொடர்ச்சியானது ஏதோ ஒரு நிலைத்த உறுதியான அசைவற்ற ஒன்றை அஸ்திவாரமாகவும் தாங்கும் தூணாகவும் கொண்டிருக்கும் என்று எதிர்பார்ப்பது இயற்கையாகவும் அறிவு ரீதியாகவும் தோன்றும். அதுவே ஆத்மா அல்லது பரமாத்மா. அந்த அஸ்திவாரத்தில் முதலாக ஏற்பட்ட அதிர்வு பரபிரம்மம் பரமேஸ்வரனாகி ஞானம், இச்சை, கிரியை ஆகிய 3 தாகங்களை வெளிப்படுத்திய போதுதான். அந்த ஆதியான அசைவு ஆதி கர்மம், இருப்பின் கர்மம் உண்டாவதன் கர்மமாக சிருஷ்டி கர்மமாக தன்னை மாற்றிக்கொண்டது. கர்மத்தின் முக்கியத்துவம் தான் தெய்வீகத்தின் 3 அம்சங்களை அவசியமாக்கியது. பிரம்மா, அதாவது சிருஷ்டி செய்வது; விஷ்ணு, அவர் ஆதரிப்பது, போஷிப்பது; மகேஸ்வரா, அவர் அழிப்பது. கர்ம விதிதான் ஆகாய வெளியில் நட்சத்திரங்கள், கோள்கள், நட்சத்திர கூட்டங்கள், மற்றையவை முதலிய அனைத்தையும் அசைய வைத்துக் கொண்டிருக்கின்றது. அதே விதி எல்லா உலகங்களிலும் நடப்பது அனைத்தையும் நிர்வகித்து கட்டுப்படுத்துகிறது. அதன் சாரத்தில் அதனை புரிந்து கொள்ள முடியாது. கர்மம் இல்லாத ஒரு இடத்திற்கோ காலத்திற்கோ ஒருவராலும் ஊடுருவ முடியாது. எது, ஏன், எப்போது, எப்படி நிகழ்வுகள் நடக்கின்றன என்பதை யூகித்து சரியாக முன்கூட்டி சொல்வதென்பது எப்படிப்பட்ட திறமைசாலியாலும் முடியாத ஒன்று. ஒரு வேலை செய்யப்படுகிறது அல்லது ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டிருப்பது எப்படி கர்மம் என அழைக்கப்படுகிறதோ அதைப் போலவே ஒரு வேலையும் செய்யாதிருப்பது, ஒரு செயல்பாட்டிலும் ஈடுபடாமல் இருப்பது என்பதும் கர்மமே. ஒருவர் அமைதியாக பேசாமல் ஒன்றும் செய்யாமல் இருப்பதை பார்த்து அவர் செயலில்லாமல் இருக்கிறார் என்று எண்ணுகிறோம். அப்படி இருக்க எப்படி அவர் கர்மம் செய்வதாக வர்ணிக்கலாம்? அவர் ஒரு வேலையும் செய்யவில்லை, எந்த செயல்பாட்டிலும் அவர் ஈடுபடவில்லை என்பதன் அர்த்தம் என்ன? அதன் அர்த்தம் என்னவென்றால், வேலை செயல்பாட்டை செய்யாதிருப்பதில் அவர் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கின்றார். ஆகவே இதிலிருந்து சில சமயங்களில் மனிதர்கள் மும்முரமாக வேலை செய்கின்றனர் என்றும், சில சமயங்களில் வேலையை தங்கள் கவனத்திலிருந்து தூர வைப்பதில் மும்முரமாக உள்ளனர் என்று வலியுறுத்தி கூறலாம். அதாவது, அவர்கள் கர்மாவிலும் அகர்மாவிலும் ஈடுபடுத்திக் கொண்டுள்ளனர். தான் செய்யும் கர்மத்தில் பற்றில்லாவிட்டால், முழுவதுமாக முழுகாவிட்டால், அதை தன் கடமையாக, தான் வணங்கும் வழியாக எடுத்துக் கொண்டிருக்கின்றார். அதுவும் தவிர தன் செயலின் பலன் மீது எந்த ஒரு பற்றும் வைக்காவிட்டால் கர்மம் செய்யும் போதே அகர்மத்தில் ஈடுபடுகிறான். அதுவே மிக உயர்ந்த சாதனை. ஒரு உயிரினம் வாழ்வை ஆரம்பிக்கும் போது செய்யும் முதல் காரியம் சுவாசிப்பதும் உயிர் மூச்சின் அதிர்வு ஏற்படுவதும் தான். ஒருவர் யோசித்து பார்த்தால் இது எப்படி நடக்கிறது என்பது அதிசயம் மிக்கதாக தோன்றும். இது ஒரு அற்புதமான மர்மம். ஒரு மனிதனும் பூமியில் வாழ்வு ஆரம்பிக்கும் கணத்தில் தன்னை சுற்றி வர உள்ள காற்றை உள்ளே இழுத்து வெளியே விட வேண்டும் என்று தீர்மானிப்பதில்லை. தீர்மானிக்காமல் விருப்பம் ஏற்படாது. தானாகவே அது நடக்கிறது. மனிதன் மட்டுமல்லாது ஒவ்வொரு உயிரினமும் கூட இந்த பெரிய வியப்படையும் நிகழ்வுக்கு அத்தாட்சி. சந்தேகங்கள் கிளம்பலாம்,
மனிதனுக்கு தெரியாமல் அவர் தீர்மானிக்காது ஏதாவது ஒன்று அவனுக்கு எப்படி நடக்க முடியும்? இப்படிப்பட்ட மர்மங்களை அவிழ்க்கும் திறன் மனிதனுக்கு இல்லை என்று கூறுவதுதான் இந்த சந்தேகத்திற்கு சரியான பதில். ஒரு பதில் கூற முயன்று இயற்கைதான் காரணம் என்றால் அப்போது இயற்கை என்றால் என்ன என்ற கேள்வி தொக்கி நிற்கும். உயிர் ஆரம்பிக்கும் போது சுவாசம் ஆரம்பிக்கிறது. அது தானாக ஏற்படும் இயற்கையான செயல் என்று கூறுகிறார்கள். ஆனால் இது எல்லாம் ஒரே விஷயத்தை வேறு வார்த்தைகளில் கூறுவதாகத்தான் உள்ளது. அவை எதையும் விளக்குவதில்லை. எப்போது மிக அவசியமோ அப்போது நாம் அது எப்படி நடக்கிறது என்பதை அறியாமல் இருக்கிறோம் என்று சொல்லிவிடலாம். மூச்சு எடுத்து விடுபவனுக்கு தான் எப்படி மூச்சு விட ஆரம்பித்தேன் என்பது மர்மமாக இருக்கிறது என்பது ஆச்சரியமாக உள்ளது. தாங்கள் நினைத்த மாத்திரத்தில் தங்கள் நாடி துடிப்பை, தங்கள் சுவாசத்தை நிறுத்தக்கூடியவர்கள் யோகிகள் என்ற உண்மையை பற்றி சற்று சிந்தித்தால் கர்மத்தை ஏற்படுத்தும் சங்கல்ப சக்தியை அறிந்து வியக்கிறோம். காற்றில் சும்மா தொங்கிக் கொண்டிருக்கும் ஒன்றல்ல கர்மம் என முடிவு செய்யலாம். நாங்கள் செய்பவர்களாக இல்லாவிட்டால் செயல்கள் நடப்பதில்லை. ந ஜாதி இச்சந்தி ஜேததே என்று நியாய சாஸ்திர மூதுரை உரைக்கிறது. ஒருவன் தெரிந்து கொள்வதை விரும்புகிறான். விரும்புவது எதுவோ அதை செய்கிறான். வேதாந்த சூத்திரங்களும் அதே உண்மையை அறிவிக்கின்றன. யத்யாதி தத் இச்சதி, அதாவது எதன் மேல் கவனம் இருக்கிறதோ அந்த பொருள்தான் விரும்பப்படுகிறது. யத் இச்சதி தத் கரோதி, அதாவது எதில் விருப்பம் இருக்கிறதோ அந்த பொருளுக்காகத்தான் செயல்கள் செய்யப்படுகின்றன. யத் கரோதி தத் பவதி, அதாவது எதற்காக செயல்கள் செய்யப்படுகின்றனவோ அதுதான் நடக்கிறது. வெளிப்படையாக தெரியும் மனிதனின் இயல்பு ஆசையினால் வடிவமைக்கப்படுகின்றது. தன் நம்பிக்கைகள், அபிலாஷைகள், முயற்சிகள், வெற்றிகள் ஆகியவற்றிற்கு ஏற்ப தன்னை வடிவமைக்கின்றான். அவன் தீர்மானங்களாலும் செயல்களாலும் அவனது வருங்கால வாழ்வு கூட அவனால் திட்டமிடப்படுகிறது. அவனுடைய பகுத்தறிவை உபயோகிக்க வைக்கும் சக்தி மற்றும் அவனது சங்கல்பத்தை ஒரு குறிப்பிட்ட திசையில் திருப்பும் சக்தி, அதுவே பிரகிருதி அல்லது இயற்கை என அழைக்கப்படுகிறது. ஒருவரது சார்புகள், ஆசைகள் இவற்றை தீர்மானிப்பது அவரது புத்தியின் மட்டம் என்பதை அறிந்து கொண்டால் அப்பொழுது பிரகிருதியின் பிடியிலிருந்து விடுபடுவதில் வெற்றி காணும் வழியை பின்பற்றுவது சுலபமாகிவிடும். கர்மம் சாதாரணமாக வேலை என்ற அர்த்தத்தில் உபயோகிக்கப்படுகிறது. பரிமாற்றங்கள், பலவிதமான செயல்கள் எல்லாவற்றையும் வேலை என குறிப்பிடலாம். வேலையின் தரத்தில் கீழ்த்தரமானது, உயர்ந்தது என்று கிடையாது. வாழ்க்கையை போஷித்து உயர்த்துவதற்கு செய்ய வேண்டிய எல்லா வேலையும் புனிதமானதே. கர்மத்தை புகழ்ந்து விரும்பத்தக்கது, மிக புனிதமானது என்றெல்லாம் கூறுவதற்கு இதுதான் காரணம். அத்துடன் அதன் விளைவுகளாக புண்ணியமும் பாவமும் சுமைகளாக ஏற்படுகின்றன. இந்துக்கள் கர்ம வினை பயனே அதிர்ஷ்டம், துரதிர்ஷ்டம், இன்பம், துன்பம், மகிழ்வு, துயரம் என்பதெல்லாம் என்று கூறுகின்றனர். கவலை, நோய், வலி ஆகியவற்றை எதிர்கொண்டு வெற்றி கொள்ளாமல் ஒரு விதத்திலும் எதிர்பார்க்காமல் இருப்பவர்களை சிலர் சோம்பேறிகள் என்று பெயர் சூட்டுவதை காணலாம். கர்மம் பற்றிய தத்துவம், வழிகாட்டும் கோட்பாடுகள் ஆகியவற்றை புறக்கணித்து உலகாயத்த பொருள் சம்பந்தப்பட்ட செயல்களிலே தான் அதை காண்பதென்பது ஒரு சார்பான பக்கவாதம் போன்ற கண்ணோட்டம். இந்த கண்ணோட்டத்தை அனுசரித்து அழுத்தமாக கூறுவதெல்லாம் சில சாரர் முன்னேறுவதற்காகவே தான். உங்களுடைய அனுபவத்திலிருந்து சில உதாரணங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆபீஸில் வேலை செய்ய பயணிப்பவர்
தம் சொந்த உழைப்பினால் வாழும் குடியானவன் வாழ்வதற்காக சொற்ப தொகை சம்பாதிப்பதற்கு தன் உடல் பலத்தை நம்பியிருக்கும் சுமைதாங்கி, கொல்லன், குயவன், தச்சன், வண்ணான், நாவிதன் இவர்களெல்லாம் தாங்கள் செய்ய வேண்டிய செயல்பாடுகளையும் கடமை உணர்வுடன் அவற்றை புரிய வேண்டிய அவசியத்தையும் புரிந்து கொண்டுள்ளனர். ஆகையால் அவர்களது புத்தி, திறமைகள், அபிலாஷைகள் முதலியவற்றின் உதவியுடன் தங்களால் முடிந்த மட்டும் திறமையாக தங்கள் தொழில்களை செய்கின்றனர். அத்தகையோரை மேலும் தூண்டி வேலை வாங்க எச்சரிக்கவோ உற்சாகமளிக்கவோ என்ன தேவை உள்ளது? தங்கள் கடமைகளை சரிவரச் செய்ய அவர்களால் முடியாவிட்டால், செய்ய விருப்பப்படாவிட்டால் மட்டும்தான் அவ்வாறு செய்ய வேண்டியிருக்கும். தன் கடமை எதுவென்ற குழப்பத்தில் துறவு உணர்வால் சித்தம் மங்கி போருக்கு செல்லாது நின்ற அர்ஜுனனின் விஷயத்தில் ஸ்ரீகிருஷ்ணர், நீ செய்ய வேண்டியதில் மட்டும் கவனம் செலுத்தி எவ்வளவு நன்றாக செய்ய முடியுமோ அப்படி செய், செய்வது மட்டுமே உனக்கு கொடுக்கப்பட்ட கடமை என்றார். அதுவே பிரபுவின் நித்தியமான, என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் அமிர்தமான ஆலோசனை. இந்த ஆலோசனையை பலர் எடுத்துக்கொள்வர். ஆனால் தர்மத்தை திரும்பவும் நிலைநாட்டுவதற்கான சந்தர்ப்பத்திலேயே இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். புனித நூல்கள், சாஸ்திரங்கள் சரியென்று கூறும் செயல்பாடுகளுக்காகவே அல்லாமல் உலகாயத்த புலன்களுக்காக ஊன் உறைவிடம் துணை தேடும் விலங்குத்தனமான செயல்பாடுகளுக்காகவல்ல இந்த ஆலோசனை. தர்மராஜரும் மற்றவர்களும் உலக விஷயங்களில் மூழ்கியிருந்தனர். அதில் எழும் சூழ்நிலைகளை சரி செய்வதில் திறமை மிகுந்தவர்களாக இருந்தனர். சமூகத்தில் 4 ஜாதிகள், 4 ஆசிரம நிலைகள் ஆகியவற்றுக்காக உள்ள கடமைகள், பொறுப்புகள் ஆகியவற்றை பின்பற்றுவதிலும் போஷிப்பதிலும் அவர்கள் இடைவிடாது ஈடுபட்டிருந்தனர். அப்படி இருக்க அவர்களை ஏன் தூண்டி இணங்க வைத்து ஆலோசனை கூறி போர் புரியுமாறு கட்டளையிட வேண்டும்? பல வாதங்களை முன்வைத்து கிருஷ்ணர் அர்ஜுனனை மட்டும் தான் விரும்பும் வில் அம்புகளை எடுக்குமாறு ஆலோசனை கூறினார். நீ சத்திரிய ஜாதியில் பிறந்தவன். சமூக விதிகளின்படி அநீதிக்கு எதிராக போரிடும் கடமை சத்திரியர்களிடம் நம்பி கொடுக்கப்பட்டுள்ளது. கொடுமைக்கு எதிராக போர் புரிதல் உன் பொறுப்பு. அந்த சுமையை தூக்கி எறிந்து கடமையை விட்டு பிடராதே. இயற்கை அவனுள் வைத்திருக்கும் சார்புகளால் மனிதன் தலைப்பட்டவன். இதையும் யோசித்துப்பார். எப்போதும் ஏதாவது ஒரு செயலில் மனிதனானவன் ஈடுபட்டே ஆக வேண்டும். அவ்வாறு செய்யாது ஒரு கணம் கூட அவனால் வாழ முடியாது. ஆதலால் உன் மூதாதையர், உன் பாரம்பரியம், உனக்கு அளித்துள்ள திறமை சார்பின்படி நீ இப்போது செயல்படுவது சாலச் சிறந்தது. அவனுடைய குலதர்மம், அவன் எந்த ஜாதியை அல்லது வகுப்பை சேர்ந்தவனோ அதற்கான பாதையை பின்பற்ற வேண்டுமென்ற பாடமே அவனுக்கு புகட்டப்பட்டது. வேலை என்ற வார்த்தைக்கு உணவு போன்றவற்றை பெறுவதற்காக செய்யும் செயல்கள் என்றுதான் அர்த்தமா? வேலை செய்ததால் ஏற்பட்டவைதான் விமானங்கள், கப்பல்கள், தொழிற்சாலைகள், ஆஸ்பத்திரிகள். அவற்றை கூட பொருள் சம்பந்தமான வேலையில் ஈடுபடுவதற்காக கூறலாம். இந்த மாதிரியான வேலை வாழ்க்கை வாழ்வதற்கு அவசியமானது. இந்த வாழ்வில் சந்தோஷமாக வாழ்வது அடுத்த பிறவியில் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு வழிகோலும். உலகத்தில் ஒருவன் செய்யும் தொழில்களில், அவன் செயல்பாடுகளில் எவ்வளவு தவறு செய்கின்றானோ அந்த அளவிற்கு அவனுக்கு, சமூகத்திற்கு, நாட்டிற்கு குறைவான வெற்றியே கிடைக்கும். இந்த விஷயங்களில் வேறு விதமான கருத்துக்கு இடமில்லை. இப்படி இருக்க உலகத்தில் பெரும் வெற்றிக்காக, புகழுக்காக உழைப்பது போன்ற ஆன்மீக முன்னேற்றத்திற்காக அதே அளவு திறமையுடனும் உற்சாகத்துடனும் மனிதர்கள் உழைப்பதில்லை. இது உண்மையில் பரிதாபத்துக்குரியதாகும்.